ஜப்பான் நாட்டின் பிரதமர் சனாயே டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார். டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா ஜப்பான் இடையிலான 16வது வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் டகாய்ச்சி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு மற்றும் நவீன தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடிக்கும் பகைமையை முடிவுக்கு கொண்டுவர கோரி இரு நாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் 117 பேர் இரு நாட்டின் பிரதமர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளனர். சென்டர் ஃபார் பீஸ் அண்ட் புரோகிரஸ் என்ற அமைப்பு இக்கடிதத்தை வெளியிட்டுள்ளது. அட்டாரி வாகா எல்லையை வர்த்தகத்துக்காக திறக்க வேண்டும், ஸ்ரீநகர் முசாஃபராபாத் பேருந்து சேவை உள்ளிட்ட போக்குவரத்து திட்டங்களை மீண்டும் தொடங்க வேண்டும், அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க வேண்டும் போன்ற பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர். இந்திய தரப்பில் தேசிய மாநாடு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா, பிடிபி கட்சித் தலைவர் மெகபூபா முஃப்தி உட்பட 61 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். பாகிஸ்தான் தரப்பில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் குர்ஷித் மஹ்மூத் கசூரி உட்பட 56 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டம் ஒரு சோதனை முயற்சி என்று கூறப்படுவதை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டம் ஒரு தொடர் பரிசோதனை திட்டம் என்றும் இதன் முடிவுகள் அடுத்த ஆண்டுதான் தெரியவரும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறியதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் அட்டார்னி ஜெனரல் அலுவலகம் அளித்துள்ள விளக்கத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த உண்மையான கருத்துகளுக்கும் இந்த செய்திகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் இந்திய தரக்கட்டுப்பாட்டு விதிகளின்படி தயாரிக்கப்படுகிறது என்றும் இதனால் வாகனங்களில் எந்திர கோளாறு ஏற்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. அமர்நாத் யாத்திரையொட்டி காஷ்மீரில் பக்தர்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த முக்கிய உட்கட்டமைப்பு பணிகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. அந்த வகையில் ராம்பன் மாவட்டத்தின் ராம்சு பகுதியில் 810 மீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட மேம்பால பணிகள் நிறைவடைந்துள்ளன. திக்தோல் முதல் பந்தியால் வரை 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள அதிநவீன சுரங்கப்பாதை அமைக்கும் பணியும் முழுமையடைந்துள்ளது. இதனால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயகரமான பகுதிகளை பக்தர்கள் முழுமையாக தவிர்த்து செல்ல இயலும். டெல்லியில் நடந்த சாலை விபத்தில் 34 வயதான சர்தாக் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது தந்தை வெளியிட்டுள்ள உருக்கமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஜூன் 25 அன்று இருசக்கர வாகனத்தில் சென்ற சர்தாக் மீது பின்னால் வந்த கார் மோதியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அபூர் சிங் பிணையில் வெளிவந்துள்ள சூழலில் காவல்துறை விசாரணையில் குறைபாடுகள் இருப்பதாக அவரது தந்தை சுரேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரே மகனை பறிகொடுத்த தங்களுக்கு நீதி வேண்டும் என பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்ணீர் மல்க அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாசு கட்டுப்பாட்டு வாரிய பணியிட மாறுதலில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவின் மாமனார் லஞ்சம் பெற்றதாக விசிக பொருளாளர் பாலாஜி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடையே பேசிய அமைச்சர் ராஜீவ் தன் மீது குற்றம் சாட்டுபவர்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்றும் முதல்வருக்கு தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதாகவும் கூறினார். ஆதாரம் இருக்குன்னா ஓகே, எதையுமே யார் மேல குற்றம் சாட்டுறது ஈஸி. அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. நான் இன்னைக்கு என்ன ஏதாவது நான் என்ற தப்பே இல்லை, அதனால நான் முன்னாடி எப்படி நிக்கிறேன், சிரிச்சுட்டே தான் இருக்கேன். ஏன்னா அது என் மேல சாட்டப்பட்ட குற்றம்ன்றது தப்பானது. அதுக்கு ஆதாரம் தான் அவங்க காட்டுட்டோம், நிரூபிக்கட்டும். ஏன்னா நான் என் மனசுக்கு வரும், எங்களோட முதலமைச்சருக்கு நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் எங்க துறையை கொண்டு போயிட்டு இருக்கேன். மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமாருக்கு எதிராக சென்னை தாம்பரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்ற திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததால் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட திமுகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி உள்ளிட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அங்கு அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மகளிர் அணியினர் போராட்டம் செய்து முழக்கமிட்டனர். தங்கள் மீதுள்ள வழக்குகள் கழுத்தை நெரிக்கும் என்பதால் சிலர் கட்சி மாறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார்.
அதிமுகவில் இருந்து விலகுபவர்கள் குறித்து பொள்ளாச்சி ஜெயராமன் வெளியிட்டுள்ள வீடியோவில் அவர்களால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என விமர்சித்துள்ளார். இயக்கத்தை விட்டு போகக்கூடியவர்கள் அவங்கவுங்க சுயநலத்துக்காக போறாங்க. மக்களுக்கு எந்த நன்மையும் இவர்களால் எப்போதும் நேராது. இவங்க நோக்கமெல்லாம் இவங்க மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு ஏற்கனவே இருக்கு, நிலாபகரிப்பு வழக்கு இருக்கு, ஊழல் லஞ்ச ஊழல் வழக்குகள் இவர்கள் மேல இருக்கு. இதையெல்லாம் இவர்களுடைய கழுத்தை நெருக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு கட்சி மாறுகிறார்கள். அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது நடுத்தர குடும்பங்களை நிலைகுலைய செய்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், நீர்நிலைகளை தூர்வாராததால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களை நம்பியிருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரிசி ஆலைகளுக்கான மின்கட்டண உயர்வும் போக்குவரத்து செலவுமே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என குறிப்பிட்டுள்ள அவர், ஆலைகளுக்கான மின்கட்டணத்தை அரசு உடனே குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பொதுநல வழக்குகளை தனிப்பட்ட பழிவாங்கலுக்கான ஆயுதமாக பயன்படுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருணுக்கு எதிராக சிபிஐ விசாரணை கோரி யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்ந்த பொதுநல வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு, நீதிமன்றத்தை அணுக முடியாத விளிம்பு நிலை மற்றும் நலிவடைந்த மக்களுக்கான புனிதமான கருவியே பொதுநல வழக்கு என குறிப்பிட்டது. இந்த மனுவில் தனிப்பட்ட விரோதம் தெளிவாக தெரிவதால் இது பொதுநல வழக்கு என்ற தகுதியை இழப்பதாக நீதிபதிகள் தங்களின் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என அறிவிக்க கோரி உறுப்பினர் நம்பிராஜன் வழக்கு தொடுத்திருந்தார். இதை தள்ளுபடி செய்ய கோரி உறுப்பினர் SR சேகர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை அருகே காவல் நிலையத்தில் வைத்து லஞ்சம் பெற முயன்ற 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் கைது செய்யப்பட்டனர். திருமுல்லைவாயிலில் அழகு நிலையம் நடத்தி வரும் பெண்ணிடம் திருமுல்லைவாயில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் அமுல் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகியோர் மாதந்தோறும் 20,000 ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் முறையிட்டார். அவர்களின் ஆலோசனையின்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அப்பெண் காவலர்களிடம் கொடுக்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் கையும் களவுமாக சிக்கினார். T20 கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் பேட்டிங்கில் இந்திய வீரர் இஷான் கிஷன் முதலிடம் பிடித்துள்ளார். ICC வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் சக வீரரான அபிஷேக் சர்மாவை பின்னுக்கு தள்ளி இஷான் கிஷன் முதலிடம் பிடித்தார். பாகிஸ்தானின் ஷாகிப் ஜாதா ஃபர்ஹான் 3வது இடத்தில் உள்ளார். பந்துவீச்சில் ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் முதலிடத்தில் உள்ளார். வருண் சக்கரவர்த்தி 3வது இடத்திற்கும் பும்ரா 6வது இடத்திற்கும் இறங்கியுள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள புன்னையாபுரம் முத்தாலம்மன் கோயிலில் ஆனி சப்பர தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க தொடங்கிய தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கைத்தட்டி குலவையிட்டு அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை வனச்சரணாலய சேர்வராயர் கோயிலில் மீன்பிடி தொழில் சிறக்கவும் இயற்கை பேரிடரில் இருந்து தப்பவும் கிராம மக்கள் 33 ஆடுகளை பலியிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். இந்த வழிபாட்டில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்ட நிலையில் ஆட்டிறைச்சியுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் அருள்மிகு காளியம்மன், மாரியம்மன் உள்ளிட்ட கோயில்களின் திருவிழா ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி அளித்துள்ளது. ஜூலை 3ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவிட்டுள்ளார். நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்கள் நாகரிகமான ஆடைகளை அணிய வேண்டும், ஆபாசமான பாடல்களோ சாதி அரசியல் சார்ந்த பேனர்களோ இருக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட 14 வகையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிபந்தனைகளை மீறினால் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது.
நாகை மாவட்டம் மஞ்சக்கொல்லை கிராமத்தில் வெற்றி வேலாயுத சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்தி விநாயகர் மற்றும் ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலிலும் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கோவையின் பாரம்பரிய ஜமாப் இசைக்கு வெளிநாட்டு பெண் ஒருவர் பக்தி பரவசத்தில் நடனமாடிய வீடியோ இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 40 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் கிரேசியஸுக்கு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முன்னாள் மாணவர்கள் இணைந்து பிரியாவிடை விழா நடத்தினர். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் ஊர்வலத்துடன் தொடங்கிய இவ்விழாவில் அவரிடம் படித்து ராணுவ வீரர்களாக உயர்ந்த மாணவர்களும் பதாகைகள் வைத்து நெகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஐயூர் மலைச்சாலையில் கரடி ஒன்று உலா வந்த சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புல்லட்டை சாலைக்கு வந்த கரடியை கண்டு வாகன ஓட்டிகள் பின்வாங்கிய நிலையில் வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடியதை மீண்டும் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். கரடி நடமாட்டம் இருப்பதால் மலை கிராம மக்கள் சாலையில் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. விழுப்புரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் உயிரிழந்த ஜெயலட்சுமியின் குடும்பத்துக்கு 8,12,000 ரூபாய் இழப்பீடு வழங்க விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இழப்பீடு வழங்கப்படாததால் ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 1 வாரத்தில் தொகையை வழங்குவதாக உதவி இயக்குநர் உறுதியளித்ததை தொடர்ந்து நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி நடவடிக்கையை ஒத்திவைத்தனர். தமிழக ஆளுநர் அர்லேக்கர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சுமார் 20 நிமிடங்கள் வரை நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு விவகாரம், அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆளுநர் அமித்ஷாவிடம் விரிவாக எடுத்துரைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் மீது திமுக குதிரைபேர புகார் அளித்துள்ள நிலையில் ஆளுநர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. புதிய ஆளுநர் நியமனம் தொடர்பாகவும் பேச்சு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தாவேகவின் தோழமை கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் தலைமையில் சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தாவேக, காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகள் கலந்து கொண்டன. தாவேக சார்பில் அழைப்பு விடுத்தும் சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒருவரை நியமனம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூட்டணியின் பெயர் தொடர்பாக அடுத்த கட்ட ஆலோசனையில் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைமையிலான தற்போதைய அரசு மதச்சார்பின்மையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கும் என்று தாவேக தோழமை கட்சிகள் கூட்டத்தில் முதல்வர் விஜய் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்சம், ஊழலற்ற ஆட்சியை நிச்சயம் வழங்குவோம் என தோழமை கட்சி தலைவர்களிடம் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். மேலும் இந்த ஆட்சி சில மாதங்களில் கலைந்துவிடும் என கூறுபவர்களின் பேச்சை நம்ப வேண்டாம் என்றும் நம்பிக்கையுடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த தோழமை கட்சி தலைவர்கள் விஜய் தலைமையிலான அரசு நீடிக்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் துணை நிற்போம் என உறுதியளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர், கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவது, பெயர் வைப்பது ஆகிய 3 விஷயங்கள் குறித்து பேசியதாகவும் அடுத்த கட்ட ஆலோசனையில் இது தொடர்பாக முடிவு செய்து அறிவிக்கப்படும் என்றும் கூறினார்.
ரொம்ப பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதை அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக 3 விஷயங்களை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து தலைவர்களும் அதற்காக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். 1, இதற்கு ஒரு கோஆர்டினேஷன் மெக்கானிசம் வைக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வைக்கணும். அதே மாதிரி ஒரு காமன் மினிமம் அஜெண்டா ஒன்று வைக்கணும், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைக்கிறதுக்கு. 3வது பெயர், இதை பற்றிய பெயர் வைக்கணும். இந்த பெயர் வைக்கிறது, இந்த 3ஐயுமே அடுத்த கூட்டத்தில் மிக விரைவில் அதற்கான அடுத்த கூட்டம் நடைபெறும். சட்டமன்ற தேர்தலில் திமுக 234 தொகுதிகளுக்கும் தலா 20 கோடி ரூபாய் செலவிட்டது என்று மதிமுக முதன்மைச் செயலர் துரை வைகோ கூறினார். தாவேக தோழமை கட்சிகள் கூட்டத்திற்கு பின்னர் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் குதிரை பேரம் பற்றி பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என்று காட்டமாக கூறினார். தாவேக வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததா, அதே வேளையில திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 20 கோடி செலவு பண்ணாங்க. 234 × 20 கூட்டணி கட்சிகள் உட்பட செலவு பண்ணாங்க. எத்தனாயிரம் கோடி, அத்தனாயிரம் கோடி எங்கிருந்து வந்து இந்த படம்? இவங்களா குதிரை பேரை பத்தி பேசுறது? இப்ப 2 பேர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்க டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க திமுக தான். ஆனா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு விலை போயிட்டாங்க. குதிரை பேரம் பண்ணது யாரு? குதிரை பேரம், கழுதை பேரம், சோஃபா மாடல்ல, கண்டெய்னர் மாடல்ல பண்றது திமுக. அந்த கேள்வி வைக்கிறதுக்கு அருகதை இல்லாத இயக்கம் திமுக. அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தாவேகவில் இன்று அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளனர். கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அண்மையில் இருவரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். இந்நிலையில் தமிழக அரசியல் வட்டாரத்தை உற்றுநோக்க வைக்கும் வகையில் இருவரும் விஜயின் தாவேகவில் இணைய உள்ளதாக சமூக வலைதள பக்கங்களிலும் தனித்தனியாக பதிவிட்டனர். அதன்படி இன்று காலை மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறவுள்ள விழாவில் தாவேகவில் அவர்கள் இணைகின்றனர். திமுக மறுசீரமைப்பு குழு நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்த உள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் கட்டமைப்பை மாற்ற திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. இதற்காக தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்ட 9 பேர் கொண்ட மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டது. தலைமை கழகம் முதல் கிளைக்கழகம் வரை மாற்றங்களை செய்து ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள சூழலில் இதுகுறித்து இன்று மறுசீரமைப்பு குழுவினருடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குறைந்த அளவிலான நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் கட்சியின் முக்கிய மூத்த நிர்வாகிகள் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கூட்டத்தை புறக்கணித்தனர். இந்நிலையில் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளது என்றும் இரட்டை இலையில் வென்றுவிட்டு தாவேகவில் இணைபவர்கள் துரோகிகள் எனவும் கடுமையாக சாடியுள்ளார். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் கட்சி மாற 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 3 பேரை ஜூலை 15 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் நீதிமன்ற காவலில் அடைக்க கோரிக்கை வைத்தனர். கைது சட்டவிரோதமானது என எதிர்த்தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் 3 பேரையும் ஜூலை 15 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என சிங்கப்பெண் சிறப்பு படை ஐஜி பவானீஸ்வரி தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநில கல்லூரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிங்கப்பெண் சிறப்பு படை மூலம் 9 குழந்தைகள் திருமணம் தடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையோட ஒர்க்கு, எங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, நம்ம அதை
ஒரு குற்றமும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக குற்றம் நடக்காம பார்த்துக்கணும்னா நம்ம எல்லாமே நம்மளோட சொசைட்டில இருக்க மாணவர்கள் பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். 9 சைல்டு மேரேஜஸ் தடுத்திருக்கோம். அந்த எல்லா 9 பேருமே இப்ப இருந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. மும்பையிலிருந்து ரயிலில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சாவை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்ணகி நகர் மற்றும் பெரும்பாக்கம் பகுதிகளில் விற்பனை செய்து வந்த வீரகுமார் என்ற 38 வயது நபரை கண்ணகி நகர் போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 2.1 கிலோ கஞ்சாவும் 70 போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த காவல்துறையினர் போதைப் பொருட்களை விநியோகித்ததாக கூறப்படும் மும்பை கும்பல் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் புனித தோமையார் தேவாலயத்தில் வருடாந்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் தினமும் ஜெபமாலை, நவநாள் ஜெபம் மற்றும் திருப்பலி உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. விழாவின் முதல் நாளில் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து புனித கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாசிப்பட்டணத்தில் உள்ள சர்தார் நைனா முகமது ஒலியுல்லா தர்காவின் வருடாந்திர சந்தனக்கூடு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூரில் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் இணைந்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. தேர்தல் வாக்குறுதியின்படி பாரபட்சமின்றி அனைத்து விவசாயிகளின் கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பினர். அரியலூர் அருகே திருமானூரில் கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் கழுத்தில் மண்வெட்டி, காய்கறி மாலை அணிந்து நூதன முறையில் ஊர்வலம் நடத்தினர். பேரணியின் போது டிராக்டருக்கு அனுமதி மறுத்த காவல்துறையுடன் விவசாயிகள் வாக்குவாதம் செய்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆய்வு நடத்தினார். பேருந்துகள் அனைத்தும் அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட தடங்களில் மட்டுமே நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளே நுழையும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கவும் உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தைகள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சோலையார் முடிஸ் பகுதியில் உள்ள குடியிருப்பில் 2 சிறுத்தைகள் உலா வந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உலா வரும் சிறுத்தைகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக ஆளுநர் அர்லேக்கர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். சுமார் 20 நிமிடங்கள் வரை நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு விவகாரம், அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆளுநர் அமித்ஷாவிடம் விரிவாக எடுத்துரைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் மீது திமுக குதிரை பேர புகார் அளித்துள்ள நிலையில் ஆளுநர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. புதிய ஆளுநர் நியமனம் தொடர்பாகவும் பேச்சு எழுந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
சென்னை அடுத்த ஆவடி பட்டாபிராம் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக 4 மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை மேம்பாட்டு பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் காலை 3:50 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் திருத்தணி ரயில் காலை 4:05 மணிக்கு இயக்கப்படும். கடற்கரை அரக்கோணம் ரயில் ஆகியவை விரைவு பாதையில் இயக்கப்பட உள்ளதால் இந்து கல்லூரி பட்டாபிராம் ரயில் நிலையங்களில் நிற்காமல் செல்லும். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையாததால் 2852 ஏரிகள் தண்ணீரின்றி வறண்டுள்ளன. கடந்த ஆண்டு பருவமழையின் போது பல மாவட்டங்களில் ஏரிகள் 100% நிரம்பியிருந்தன. நடப்பாண்டில் பருவமழை இயல்பை விட 46% குறைவாக பெய்திருக்கிறது. இதனால் அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஏரிகளிலும் தண்ணீர் இருப்பு குறைவாகவே உள்ளது. குறிப்பாக மதுரையில் 812 ஏரிகளும், திருவள்ளூரில் 75 ஏரிகளும் முற்றிலும் வறண்டுள்ளன. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஊராட்சி பணிகளுக்கான தொகையை தாமதமின்றி வழங்க வேண்டும், பழைய முறையிலேயே ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. கோவையில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிவிட்டு அமைச்சரின் உறவினர் என கூறி தகராறில் ஈடுபட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அமைச்சர் சம்பத்குமார் தரப்பில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியில் 4 ஆண்டுகளாக தபால்களை விநியோகிக்காமல் தன் வீட்டில் 7 மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த போஸ்ட்மேன் செந்தில்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவரது வீட்டு நாய் அக்கம்பக்கத்தினரை கடித்த புகாரில் நகராட்சி அதிகாரிகள் சோதனையிட சென்றபோது முக்கிய ஆவணங்கள் மற்றும் தபால்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. மேலும் பதுக்கி வைத்திருந்த மூட்டைகளில் சிலவற்றை தீயிட்டு எரித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தபால்களை பதுக்கி வைத்திருப்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கவே அவர் வீட்டில் நாய்களை வளர்த்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெலிவரி செய்யப்படாமல் உள்ள தபால்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கொடூர குற்றங்களில் இருந்து மக்களை காக்கும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கு உள்ளதாக கூறி பிரபல ரவுடி சபாரத்தினத்தின் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. பொட்டு சுரேஷ் கொலை வழக்கு மற்றும் கஞ்சா கடத்தல் வழக்கில் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சபாரத்தினம் தனக்கு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் மீது 23 வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி புகழேந்தி, குற்றப்பின்னணி கொண்டவர்கள் சூழ்நிலை மாறியதை நிரூபிக்காவிட்டால் ஜாமீன் வழங்க முடியாது என்றும் அவர் தலைமறைவாகக்கூடும் என்றும் காவல்துறையினர் அச்சம் நியாயமானது என்றும் கூறி வழக்கை முடித்து வைத்தார். கொடைக்கானல் ஏரி அருகே பழைய அம்மா உணவகம் உள்ளிட்ட கடைகளை இடித்து 2 அடுக்கு வாகன நிறுத்தம் கட்டும் நகராட்சியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என வணிகர்கள் முறையிட்டதை அடுத்து அவர்களுக்கு மாற்றுக் கடைகள் வழங்கிய பிறகு கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என நகர்மன்ற தலைவர் உறுதியளித்துள்ளார். ஆணவ படுகொலையை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் பவஞ்சூரில் விசிகவினர் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3 பேர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. திடீரென சாலை மறியல் செய்ததால் காவல்துறையினர் அப்புறப்படுத்த முயன்ற போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரங்களில் கொட்டப்படும் கழிவுகளால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சாலை பகுதியில் மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்படுவதாகவும் இறைச்சி கழிவுகள் அழுகி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பட்டுக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீரமணியிடம் கேட்டபோது அதிராம்பட்டினம் நகராட்சி ஊழியர்களால் குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் இதுகுறித்து நகராட்சி ஆணையருக்கு பலமுறை கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. 3 வாகனங்களில் வந்த கோவில்பட்டி கழுகுமலை தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். குப்பைகளின் அடிப்பகுதியில் பற்றிய தீயால் தொடர்ந்து புகை வெளியேறி வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர்.
திருவாரூர் அருகே ஈசிஆர் சாலையோர கழனி ஆற்றில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நீர்நிலைகள் மாசடைந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் பாசன நீர் பாழாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கழிவுகள் விரைவில் அகற்றப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்துள்ளார்.